மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களோடு பேசு, மக்களுக்கு சேவை செய், மக்களுக்கு என்ன தேவை. நீயா அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட தனது டிராமா கம்பெனியுடன் சென்று தனது நடிப்பு திறமையை முழுமையாக காட்டியுள்ளார். இந்த நடிப்பை நீங்க சினிமால காட்டியிருந்தா சினிமாவில் எங்கேயோ போயிருக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல, கழிவு நீர் வெளியேற்ற கால்வாய் பணிக்கு செலவு பண்ண 4000 கோடி எங்கேன்னு கேட்டக்கூடாதுன்னு இப்படி ஒரு டிராமா. அடுத்த வாரம் பதவியை போயின்னு சொல்றேன். இதுவே டக்கு டக்கு இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஒரு மணி நேரம் வெயில் அடிச்சா மழை விட்டுச்சுன்னா அங்கங்க வடிச்சு. மழை நின்று வெயில் அடித்தால் மழை நீர் வற்றி விடுமா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இத சொல்றதுக்கு ஒரு பிரஸ் மீட்டா? ஆமா, இது பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புல இது யாருக்குமே தெரியாது பாருங்க. அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிது, அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறோம். பணிகளை செய்யறமோ இல்லையோ, நான் இன்னைக்கு பல இடங்களுக்கு போகும்போது தண்ணி சில இடங்கள்ல தேங்கி நிக்குது. 98% பணி முடிஞ்சது, 100% பணி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த மணிக்கே சென்னை முழுவதுமே மழைநீர் தேங்கி நிக்குது. 4000 கோடி செலவுல அப்படி என்னதான் பணி செஞ்சீங்க? அப்ப 4000 கோடிக்கு தொடர் மழையால ஒரு மணி நேரம் வெயில் அடிச்சா மழை விட்டுச்சுன்னா அங்கங்க வடிச்சிருது. சில இடங்கள் நிக்கும் போது அவங்க உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். வந்து என்ன கூப்பிடுறாங்க, வந்து பாருங்க அப்படின்னு. அப்போ ஒன்றும் கோவத்தோட அவங்க கூப்பிடல, சிரிச்ச முகத்தை தான் கூப்பிடுறாங்க, வந்து பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு. நல்லா தூங்குறாரு அவங்க பையன். அதுக்கு மேல பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனைஞ்சிட்டு போறேன், எனக்கு உடம்பு முடியாத போயிடுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். அவங்க கூப்பிடல, சிரிச்ச முகத்தை தான் கூப்பிடுறாங்க, வந்து பாருங்க. மட்டமாச்சு புறம்போக்குங்களா, விடியாச்சு மயில் மட்டாச்சானுங்களா? இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சு. புறம்போக்கு நாய்ங்களா போய் சோத்துங்கடா புறம்போக்குலாம் உள்ள வந்து பாரு, அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிடல, சிரிச்ச முகத்தை தான் கூப்பிடுறாங்க, வந்து பாருங்க. என்ன மனுஷனா? இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும், நம்ம ஜனங்க மேலதான் தப்பு. என்னடா புடுங்குறீங்க நீங்களா? ஓட்டு கேட்க வரீங்களாடா? மயிரும் புடுங்க, அம்மா தாயே ஓட்டு போடுங்க, நாங்க உங்களை புடுங்கிடுறோம். நீங்களா என்னடா புடுங்குறீங்க? வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நம்ம அரசு நம்முடைய முதலமைச்சரோட கவனத்துக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நிச்சயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர், இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த பணிகளில் ஈடுபடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள். நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. டிபிசில கொண்டாந்து நெல் அடிக்க ஒரு 20 நாளைக்கு மேல ஆகுதுங்க. நெல் கொள்முதல் செய்யல. 15 தினங்களா கொண்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். 15 நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. 10 நாட்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா பல்வேறு டிபிசில நெல் மூட்டை எடுத்துட்டு காத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய சூழ்நிலை இருக்கு. சோறு தானே திங்கிற. அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். that happens every time it rains. It's quite simple really. There's no play. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையில்தான். டேய், இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 கட்சி குறை சொல்லி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. அமைச்சர்கள் கூட வராங்க, நிக்கிறாங்க, போட்டோக்கு போஸ்ட் பண்றாங்க, போயிடுறாங்க.
மாநகராட்சி சார்பா ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது சாலை பணிகளுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் நடைபெற்று வரும். இந்த ஆண்டும் அதே போல சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மழைக்காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கும். மீண்டும் ரோடு மழை காரணமால சேதாரம் அடைகிறது தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகள் பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பா அறிவுறுத்திருக்கோம். திராவிட மாடல் ஸ்டாலின் விடியல் ஆட்சியில் சிங்கார சென்னையின் சிறப்பான சாலைகள். இல்ல அந்த பள்ளங்கள் காட்வால்ஸ் எத்தனை இருக்குன்றது வார்டு வாரியா ஜோன் வாரியா கணக்கெடுப்பு எடுத்துட்டு வரும். சோ அந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. பேட்ச் ஒர்க் செய்வதற்கு முன், பேட்ச் ஒர்க் செய்த பின்பு. இந்த மழையை திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மழையை திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மழை திடீரென்று வடகிழக்கு பருவ முன் உரிய நேரத்தில் எச்சரிக்கையை வழங்குவதற்கு புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு கட்டமைப்பை அரசு உருவாக்கும். இப்பணிகளுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10 கோடி ரூபாய்